நிம்மதியும் மகிழ்வும் தருவது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா? ஏன் இந்த தலைப்பை கரூருக்கு கொடுத்தோம்னா, இந்த கரூரை கிராமத்திலையும் சேர்க்க முடியாது, நகரத்திலையும் சேர்க்க முடியாது. ஒரு பெரிய நகரம் அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம் ஏதோ 1-2 வேணா இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய கிராமம் என்று சொன்னால் அது கரூரை சொல்லலாம். அதனால தான் இந்த தலைப்பை நாங்கள் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த கரூரை பற்றிய வரலாற்று நிகழ்வுகள் நிறைய இருக்கு. அதில் ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு ஒரு அறையில் உட்கார்ந்துருக்கார். அப்போ தொண்டர்கள்லாம் அண்ணாட்ட வந்து, அண்ணா வணக்கண்ணா, நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணா. அண்ணா கேட்குறார், எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க அப்படிங்கிறார். நாங்கள்லாம் கரூர்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. உடனே அண்ணா சொல்லியிருக்காரு, எல்லாருமே கரூர்லேருந்து தான் வருவான் அப்படின்னு இருக்கார். போன தொண்டர்களுக்கெல்லாம் புரியவே இல்லை. கரூர்காரன் மட்டும்தானடா கரூர்லேருந்து வருவேன், எல்லா தொண்டர்களும் எப்படா கரூர்லேருந்து வருவேன், அண்ணா எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு அவங்களுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து, அண்ணா நாங்கள் போயிட்டு வரோம்ண்ணா, நீங்கள்லாம் எந்த ஊர்? நாங்கள் மேலூருக்கு போகிறோம்ண்ணா அப்படின்னு இருக்காங்க. அண்ணா சொல்லியிருக்காங்க, எல்லா பேரும் ஒரு காலத்தில் மேலூருக்கு போய் தாண்டா ஆனன்றிருக்காரு. அவனுங்களுக்கும் புரியல. மேலூர்காரன் தாண்டா சென்னையில் மாநாடு முடிச்சுட்டு மேலூருக்கு போவான், எல்லாரும் மேலூருக்கு எப்படா வருவான் அப்படின்னு தலையை பிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அண்ணா சொன்னதனுடைய உண்மையை போய் யோசித்து தெரிஞ்சிருக்காங்க. மனித சமுதாயம் எல்லாம் கருவூரிலிருந்து தான் வர வேண்டும் அப்படின்னா, தாயினுடைய கருவறையான அந்த கரூரிலிருந்து தான் மனிதர்கள் பிறப்பார்கள் அப்படிங்கிறத அண்ணா சொல்லியிருக்கார். எல்லாரும் செத்த பிறகு மேலூருக்கு தாண்டா போவான் அப்படின்னா, மேலூருங்கிறது சொர்க்கத்தை சொல்லியிருக்கார். அண்ணா வந்து தொண்டர்களிடம் அவர்களுடைய சிந்தனைக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை கொடுத்துருக்காரு பாருங்க. கவியரசு கண்ணதாசன் ஒரு தடவை பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு. போயிட்டு அவரும் கூட இன்னொருத்தரும் போயிருக்காங்க. திடீர்னு ரோட்டில் பெரிய ரகலை, பாண்டிச்சேரியிலன்னா என்ன ரகலை நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ரோட்டில் ஒருத்தன் தண்ணியை போட்டு இப்படியே படுத்திருக்கான். ஓட அப்படிங்கிற போலீஸ்காரர் வந்து, தம்பி தம்பி எந்திரா எந்திராங்கிறாரு. நீ எந்த ஊர்ரா? எந்த ஊரா? இருந்த ஊரை சொல்லவா, பிறந்த ஊரை சொல்லவா, வந்த ஊரை சொல்லவா, இல்லை வரப்போகிற ஊரை சொல்லவா, போகிற ஊரை சொல்லவா அப்படின்னு இருக்கான். கண்ணதாசன் அந்த வார்த்தையை பூரா கேட்டிருக்காரு. அண்ணா சொன்ன அந்த 2 சம்பவத்தையும் கையில் வச்சுக்கிட்டு, இந்த பாண்டிச்சேரியில் மது அருந்தியவர் சொன்ன அந்த வாக்கியத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு காட்டு ரோஜா படத்துக்கு ஒரு பாட்டு எழுத சொல்லியிருக்காங்க. உடனே அண்ணா ஊர் ஊர்னு வர்ற மாதிரியே ஒரு பாட்டு எழுதினார். இது கவியரசு கண்ணதாசன். அது என்ன பாட்டுனா, அதில் எந்த இடத்துல கரூர் வருது பாருங்க. எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. உடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடியிருந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கையூரில் தவழ்ந்திருந்தேன், கண்ணூரில் கலந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன். காளையூர் வந்துட்டாராம், வயசுக்கு வந்துட்டாராம். அதுக்கப்புறம் என்னென்ன ஊரை பார்க்குறாரு பாருங்க. வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் வந்த பட்டினத்தில் குடிபுகுந்தேன். லவ் பண்ணியாச்சு, அந்த பிள்ளை ஏமாத்திருச்சு. அதுக்கு என்னென்ன ஊர் பாடுறாரு பாருங்க. காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் வந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள்,
கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியாள் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேளை வரவில்லையடா. கண்ணதாசனுடைய பாட்டு. கருவூரில் பிறந்திருந்தேன் அப்படின்ட்டு மனிதன் பிறக்கக்கூடிய ஊர் கரூர். மேடையில் பேசுறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் மேடையில் பேசலாம்ல, இப்போ என்ன பெரியது, பேசுறது பெரிய வேலையா அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாரும் ஒரே மனநிலையில் இருப்பீங்களா? சில பேர் மனைவி கிட்ட சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. உன்னையெல்லாம் வெட்டணும் முடி தெரியாம கொண்டு வந்து உன்னையா எனக்கு சம்சாரம் போடு லியோனி பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வரேன். அந்த கடுப்புல இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. புதுசா கல்யாணம் ஆகி மனைவியோட வந்து உட்காந்துருப்பாரு. ஆவணி மாதம் கல்யாணம் புக்கான புது மாப்பிள்ள புது பொண்ணு உட்காந்துருப்பாங்க. இன்னொரு குரூப் இருக்கும், வாழ்ந்து நொந்து நூலாகி 30-40 வருஷம் ஆகி என்னத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னே தெரியல. பக்கத்தில் தான் சம்சாரம் உட்காந்துருக்கேன். என்ன நான் பேசுகிறாரு கேளு, நீ என்னத்துக்கு வந்திருக்க? அது ஒரு கோஷ்டி. இது மாதிரி இப்போ இளைஞர்கள் வந்திருப்பாங்க. லவ்வுக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்னும் பதில் கிடைக்காதவன் இருப்பேன். ப்ரொப்போஸ் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியாத குரூப்பு. இது லவ் சமாச்சாரம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இறைவன் மீது நம்பிக்கை உள்ளவங்க இருப்பீங்க, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பீங்க. நல்ல தாய் தந்தை கிடைத்தவர்கள் இருப்பார்கள், நல்ல தாய் தந்தை கிடைக்காதவர்கள் இருப்பார்கள், நண்பர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் இருப்பார்கள், நண்பர்களால் வாழ்ந்தவர்கள் இருப்பார்கள். எல்லாம் கலந்தது தான் ஆடியன்ஸ். இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி பேசுறது எவ்வளோ கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்களேன். நான் இப்போ வந்து பெண்ணை பற்றி பாரதியார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி. ஒரு பெண்ணின் உச்சியை முகரும் போது கர்வம் பிறக்கிறது அப்படின்னா அந்த மனைவிட்ட சண்டை போட்டு வந்தவன் என்ன நினைப்பேன்? ஏன் வகுத்தறிச்சலை கிளப்பிக்கிட்டு இருக்க? மனுஷன் கிடக்கிற கடையில் உச்சியை முகர்ந்தாரான், இவருக்கு கர்வம் வர்றதுதான். போய்யா காற்று வெளியிடை கண்ணம்மா அப்படின்னு பாரதியார் அவர் உழப்புள்ள பாடியிருப்பார். என் பொண்டாட்டி அந்த ஆளு கட்டி வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கேன். காற்று வெளியிடை பாடியிருப்பார் அந்த ஆளு அப்படின்ட்டு அவனை திருப்திப்படுத்தவே முடியாது. அவனுக்கு என்ன பாட்டு பாடினா பிடிக்கும்? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னா ஆகா அண்ணே பின்னிட்டனே அப்படிமா. அவனுக்கு தகுந்த மாதிரி இப்போ மேட்ரை கொண்டு போனாத்தான். இந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான் பாருங்க, என்ன அழகா. இவன்லாம் வந்து பட்டிமன்றம் கேட்க வருவான்னு நான்லாம் கனவுல கூட நினைக்கல. அங்கே எல்லாம் அவங்க அம்மா மடியில் பக்கத்தில் எல்லாம் செட்டாக உட்காந்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் பிறந்து அப்படியே டவுசர் போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், இவன் புத்தக திருவிழாவுக்கு பட்டிமன்றம் கேட்க வந்திருக்கும் வரை அறிவுக்கு அழிவே இல்லை அப்படிங்கிறதுக்கு இவன் தான் எடுத்துக்காட்டு. உட்காந்துருக்கான் பாருங்க, சந்தோஷமா கை தட்டுறான். அவனுக்கு லியோனி என்ன பேசுவாருன்னு தெரியும், வெறும் பழைய பாட்டாக பாடிக்கிட்டு இருப்பார். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா பாட்டிலாம் கை தட்டிக்கிட்டு வான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் மனுஷனா அப்படின்னு. இவனுக்கு வந்து எப்படி பாட்டு பாடினா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாடணும். 2ல் 1 பார்க்கலாம் நிக்கிறிய நண்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறிய நண்பா. யாரு இங்கே வந்தாலும் தலை முடிச்சு பார்த்தாலும் அசராம தெரிஞ்சா அவன் ஒதுங்கி போவாண்டா. ராசம்மா ஏ ராசம்மா ஜாலிலோ ஜிம்கானா, ராவம்மா ஏ ராவம்மா ஜாலிலோ ஜிம்கானா அப்படின்னா மனுஷன்டா. இப்பதான் லியோனி நம்ம ஃபீல்டுக்கு வந்திருக்காருமா. இதெல்லாம் எதுக்கு பாடுறேன்னா அவனை உட்கார வைக்கணும் பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும். ஏன்னா அவனுக்கு கிராம வாழ்க்கையும் தெரியாது, நகர வாழ்க்கையும் தெரியாது. ஒரு வாழ்க்கை நிம்மதியும் மகிழ்வும் எப்போது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்? மகிழ்ச்சிக்கு நிம்மதிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைச்சா அது மகிழ்ச்சி. அவன் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆன நிம்மதி. ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு லவ் பண்ணுறதுக்கு கிடைச்சிச்சுன்னா அது மகிழ்ச்சி. அதுவே மனைவியா வரும்போது நிம்மதி. மனைவி வந்து கர்ப்பமாயிட்டா மகிழ்ச்சி.
அந்த மனைவி நல்ல குழந்தையை பெற்றெடுத்தால் நிம்மதி. இதுதான் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மகிழ்ச்சி நிரந்தரமாக கொஞ்ச நேரம் நீடிக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிம்மதி. இது ரெண்டும் எங்கே கிடைக்குது? கிராம வாழ்க்கையில் கிடைக்குதா, நகர வாழ்க்கையில் கிடைக்கிறதா? கிராம வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிராமங்கிறது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டவர்களாக இருப்பார்கள். எளிமையான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். ஒரு கிராமத்தில் இருக்க டீ கடை எப்படி இருக்கும்னா, காலையில் உட்காந்து அவன் பாடி பேசிகிட்டு இருப்பான். எந்த டாபிக் பேசுகிறான்னு கண்டே பிடிக்க முடியாது. கிராமத்தில் ஒரு வட்டமாக ஒரு திண்ணம் இருக்கும் எல்லா கிராமத்துலேயும். அதுக்கு என்ன பேருன்னா சாவடின்னு பேர். அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சான்னா, காலையில் 10 பேர் உட்காந்து பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான். மற்றவனை பற்றியே பேசுவாங்க, சம்பந்தம் இல்லாமல் பேசுவான். திடீர்னு 2 பேர் காலையில் வந்து உட்காந்தான், மாப்பிள்ள வாழ்க்கையில் ஒன்றுமே உருப்புள்ள மாப்பிள்ள, சொல்லுமாம்மா ஏன் என்ன செய்ய போகிற? பேங்க்கில் லோனு தான், லோன் போட்டு 2 மாடு வாங்குவேன். அப்படியா? நீ என்ன செய்ய போகிற? நீயே லோனு, அப்புறம் நானும் லோன் தான் போட்டு என்ன செய்ய போகிற? நல்ல நிலமா வாங்கி நெல் போட போகிறேன் இருக்கான். நீ என்னடா செய்வ? நீ நெல் போட்டிருப்பீல, அதில் என் மாட்டை விட்டு மேய விடுவேன் இருக்கான். டேய், ஓ மாடு மேய்ஞ்சிருமா? மாட்டை அருவாள் எடுத்து 2ஆ வெட்டா பார்க்கலாம். டே நீ மேய விட்றா பார்க்கலான்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி மூஞ்சியாக குத்திட்டு இருக்கான். நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன்டா என்னடா? என் மாட்டை வெட்டுவேங்கிறான் ஐயா, ஏன் நெல்ல மேய விடுவேங்கிறேன். எங்கடா மாடு? இன்னும் வாங்கலையான் இருக்கான். எங்கடா நிலம்? இன்னும் வாங்காத மாட்டுக்கும் வாங்காத நிலத்துக்கும் காலையில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிராமம். இயற்கையோடு கலந்த வாழ்க்கை, எளிமையான உணவு, எளிமையான மக்கள். அந்த கிராமத்தில் இருக்க வாத்தியார் அவர் ஒரு டைப்பாக இருப்பார். கிராமத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் பந்தல் போட்டு அந்த வீட்டிலே பெஞ்சை போட்டு சாப்பாடு போடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை அந்த வீட்டுக்குள்ளே வந்தோன்னா ஒரு பாட்டு போடுவான் பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து அந்த பாட்டு தான். பொண்ணு மாப்பிள்ளை வந்து இன்னொன்னா போடுறா, டே போடுறா அப்படின்னு மைக் செட்டுக்காரரு அவசரமாக அந்த ரெக்கார்ட் பிளேயர் எடுத்து வச்சுருவார். அது நாங்கள் சின்ன பையனாக இருக்கிறப்ப ரெக்கார்டில் 3 ஸ்பீடு இருக்கும், 33, 28, 45. அந்த பாட்டு 33ல் வைக்க வேண்டிய பாட்டு. ஆனால் அந்த ரெக்கார்டு போடுறவர் பொண்ணு மாப்பிள்ளை வந்து இன்னொன்று பாட்டை போட்டுருவார். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. இந்த பாட்டை எதில் வச்சு விட்டார்னா 28ல் வச்சு விட்டார். 33ல் வைக்க வேண்டியதை பொண்ணு மாப்பிள்ளை வந்து நிற்கிறாங்க. மணமகளே மருமகளே வா அப்படின்னா அந்த பிள்ளை பயந்து இந்த வீட்டுக்கு போகிறதா வேணாமா, யாரா இந்த மாப்பிள்ளையை பார்த்து வச்சது, உள்ளே நுழையும் போதே இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, டே ஸ்பீடை ஒழுங்கா வைடா அப்படின்னா 48ல் தள்ளி விட்டான். மணமகளே மருமகளே வா வா, அவன் வலது காலை எடுத்து வைத்து வா. பாட்டே வேணாம்டா ஒழுங்கா வைடா அப்படின்னா 33ல் கரெக்டாக வச்சு திருப்பி ஊசி எடுத்து வச்சான். மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 அங்கேயே நின்றுக்கிருச்சு. அந்த பிள்ளை நான் அப்புறம் வர்றேன் வீட்டுக்கு, இன்னும் ஒரு 15 நாள் கழித்து வர்றேன், உங்களை இந்த ரெக்கார்டு அவசியம் நான் போட சொன்னேனாடா, ஏன்டா இப்படி உசுரை வாங்குறீங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை பயந்துருச்சு. ஒரு கிராமத்து மக்கள் ஒரு இடத்துல கூடி அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற காட்சியை நம்ம பார்த்துருப்போம். பெரும்பாலும் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த 3rd கிளாஸில் கிராமத்து மக்கள் தான் உட்காந்து வருவாங்க. படக்குன்னு ட்ரெயினில் ஏறினோடனே டக்குன்னு சாப்பாட்டு பொட்டலத்தை பிரிப்பேன், நான் எழுத்தாப்பில் உட்காந்துருப்பேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, மதுரை. ஆமாம் நானும் மதுரை தான். மதுரையில் இதே ஏரியா. அப்படியா? சிம்மக்கல்லா நீங்கள்? நான் யானைக்கல். அப்படியா? யானைக்கல் சிம்மக்கல் பக்கத்தில் தானப்பா. சரி சாப்பிடுவான் அப்படின்ட்டு அவன் புளிச்சோறு, இவன் எலுமிச்சம்பள சோறு. எலுமிச்சம்பள சோறு அங்கே போகும், புளிச்சோறு இங்கே வரும். ஊறுகாய் அது இதெல்லாம் மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு பேசி பிள்ளைகளோட சிரித்து உருண்டு சென்னையில் போய் இறங்குவேன்.
இந்த ஃபஸ்ட் கிளாஸ் ஏசின்னு ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அங்கே உட்காந்து வர்றவங்கள பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஒரு புக்கு எடுத்து படிப்பேன். சார் காஃபி காஃபி. பக்கத்தில் அவன் அப்படியே வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான் காஃபியை. அவன் பார்க்குறான் பார்க்கல கவலையே விட மாட்டான். உறிஞ்சு உறிஞ்சு குடிப்பான். விழுப்புரம் தாண்டினான். அது வரைக்கும் இந்த இதுதான் மண்டே தான் அடிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் செங்கல்பட்டு தானோன்னே சார் குட் மார்னிங் சார். நீங்கள்? நான் மெட்ராஸில் கம்பெனி வச்சுருக்கேன் சார். நீங்கள்? நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஓகே சார், இட்ஸ் ஓகே, பாய். போயிடுவேன். என்னடா பொழப்பாடாது? பக்கத்தில் பேச தெரிந்த, பாட தெரிந்த, ரசிக்க தெரிஞ்ச, படிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் உட்காந்துருக்கானே, அவனோட நல்ல சந்தோஷமாக பேசிட்டு வருவோங்கிற உணர்வு இன்னைக்கு ஏன் குறைஞ்சி போச்சு? அது ஏன் இன்னைக்கு அப்படி? ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசுகிறதும் சிரிக்கிறதும் இன்னைக்கு நாகரிக குறைவான செயல் அப்படின்னு ஆகிப்போச்சு இன்னைக்கு. அதெல்லாம் மீறிய ஒரு இடம் கிராமம் அப்படின்னு யார் கிராமமேன்னு பேச வந்திருக்காங்க. கிராமம் பூரா இன்னைக்கு சந்தோஷமாவா இருக்கு? அவன் படுற பாடு அவங்களுக்கு தானே தெரியும். மழை ஒழுங்காக பெய்யலைன்னா அந்த கிராமத்துக்காரங்க படுற பாடு. ஆனால் நகரத்தில் மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவன் சந்தோஷமாக இருக்கான்ல அப்படின்ட்டு இந்த குரூப்பு பேச வந்திருக்காங்க. ஒரு கிராமத்து பாட்டு எப்படி இருக்கான்? இசைஞானி இளையராஜா பாடுவார் ஒரு பாட்டு, கிழக்கு வாசல் படத்தில். தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்கிடதத்த தரிகிடதத்த தாங்கிடதத்த தரிகிடதத்த தலாங்கிடதத்த தரிகிடதத்த தாங்கிடத தரிகிடத 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 தரிகிடத்தா. அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும், பெரும் கூத்துக்கும் பாட்டுக்கும் தாள ஜதி வேணும். தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தத தருகிட தருகிட ததுங்கினத்தோம். அட வீட்டுக்கும் வீட்டுக்கும் வாசப்படி வேணும். இது கிராமத்து பாட்டு. இதே இளையராஜா சிட்டியில் இருக்க பயலுக்குன்னே ஒரு பாட்டு போட்டிருப்பார். சைக்கிளில் பிரபுதேவா அப்படியே ஓட்டிக்கிட்டே பாடிட்டு வருவார். பார்த்துருங்களா? ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா, இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போரு போருடா. அட போங்கய்யா இது தேவையா? ஜூன் ஜூலையா பட்டாம்பூச்சிகள் பறக்குது பறக்குது, கண்ணாம்பூச்சிகள் நடிக்குது நடிக்குது, அழகு கிளிகள் நமது விழியில் வலம் வருது. ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சு போச்சுடா. ஏதோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் பயிலுக ஏதோ பூமி காஞ்சு போச்சுன்னு நினைச்சு பாடுறாங்கன்னு பார்த்தா ஏப்ரல் மேல காலேஜ் எல்லாம் லீவ் விட்டுருச்சு. அதனால ரோடு காஞ்சு போச்சுன்னு பாடிட்டு வருவாங்க டவுன்ல. இந்த ரெண்டுல எது மகிழ்ச்சியை தருகிறது? கிராம வாழ்க்கை அப்படின்னு பேசுறதுக்கு அந்த பக்கம் ஃபுல் அண்ட் ஷர்ட் போட்டு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? பேராசிரியர் விஜயகுமார் சென்னையில் ஒரு தனியார் கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அண்மையில் நடைபெற்ற அந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் மிகச்சிறந்த செஸ் வீரர்களாக தேர்வு செய்த பிரக்யானந்தா, வைசாலி இந்த ரெண்டு பேரும் விஜயகுமாருடைய மாணவர்கள். பிரக்யானந்தா விஜயகுமார்கிட்ட படித்த மாணவர். 2 ஒலிம்பிக் வீரர்களை உருவாக்கிய ஆசிரியர். பேச்சுனா அப்படி உணர்ச்சி பெற்று பேசுவார். இந்த மைக்கு என்ன பாடுபட போதோ, மைஸ் கட்டுக்காரங்க கொஞ்சம் அப்படியே இந்த இதில் கை வச்சுக்கிட்டே இருங்க, என்ன போடுற கோபம் சத்தம் அப்படி பேசுவார், ஆவேசமாக பேசுவார். நகர வாழ்க்கை என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க சென்னையிலிருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய எனது அருமை தம்பி, கப்பற்படையில் ஒரு சோல்ஜர், பார்த்தாலே தெரியுது மிலிட்ரி சோல்ஜரு. அவர் இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் தமிழ் மீது உள்ள காதலால் தொடர்ந்து என்னோடு எல்லா நாடுகளுக்கும் பேச வந்திருக்கிறார். மலேசியா, சிங்கப்பூர், பஹ்ரைன், கத்தார், குவைத்து
பேங்காக், ஜாம்பியா, லண்டன், கனடா எல்லா நாடு எல்லோரும் நீ வாட்டி சொல்கிறியாக்க இதெல்லாம் நாங்கள் நம்பணும். அப்படி சும்மா இந்த இங்கே தாந்தோணி மேலே தோட்டக்குறிச்சி இந்த இங்கே நான் பேசிக்கிட்டு தெரிஞ்சு விட்டு சும்மா லண்டனு, யூகே, கன்னடான்னு ஓட்டுறாரு அப்படின்னு. நான் உண்மையிலே ஒருத்தன்ட்ட லண்டனில் பேசின ஃபோட்டோவை காமிச்சேன். இங்கே பாரு லண்டனில் பேசிகிட்டு இருக்கேன் பாடுறா அப்படின்னு. இதே மாதிரி நான் உனக்கு எத்தனை ஃபோட்டோ எடுத்து காட்டுனேன். நான் ஜப்பானில் பேசுன மாதிரி ஃபோட்டோ எடுக்கவான்னா நான் எங்கேயும் போகலடா விடுறா உனக்கு ஏன்டா அந்த ஆராய்ச்சி. அவன் நான் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கேன். அது மாதிரி பல வெளிநாடுகளுக்கெல்லாம் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. கவிஞர் இனியவன் நகர வாழ்க்கை அப்படின்னு பேச வந்திருக்காரு. கிராம வாழ்க்கை என்ற அணியில் பேசுவதற்கு தமிழகத்தில் பாடல் பாடி பாடி பேசுவதில் ஒரு குறிப்பிட்ட பேச்சாளர்களில் அவருக்கென்று ஒரு தனி இடத்தை தக்க வைத்து கொண்டிருப்பவர் பேச்சாளர், பாடகர், கவிஞர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், ஒரு குறும்படத்தை இயக்கிய டைரக்டர். இத்தனை சிறப்புகளையும் கொண்ட கடலூர் தணிகை வேலன் கிராம வாழ்க்கைன்னு பேச வந்திருக்காரு. நகர வாழ்க்கைன்னு பேசுகிறதுக்கு அந்த பக்கம் ப்ளூ கலர் சட்டை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவரும் அவரும் ஏறக்குறைய ஒரே ஊருக்காரங்க, மதுரைக்காரன், மதுரை சங்கர். ரெண்டு பேரும் மேட்சாக வேறு வந்திருக்காங்க. அவர் லைட் ப்ளூ, இவர் டார்க் ப்ளூ. என்னமோ சொல்லி வச்சு வந்த மாதிரி. மதுரை சங்கர் மதுரை மாவட்டத்தின் தமிழ் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். காரணம் மதுரை மாவட்டத்துக்குன்னே ஒரு தமிழ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தமிழ் கேட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர் தமிழ் எப்படி இருக்கேன், யானுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, நான் பார்த்து போட்டு போங்க, யானுங்க அம்முனி வந்துச்சிங்க, யானை மானியும் பேசுகிறீங்க, நீங்கள் பேசி போட்டு போங்கண்ணா, நீங்கள் பாட்டு சொல்லி போட்டு போகிறீங்க அப்படிம்பாங்க கோயம்புத்தூரில். தஞ்சாவூரில் தமிழ் பேசுவாங்க. அவங்க வருவாவோ போயிருப்பாவோ வந்துருப்பாவோ வருவாவோ அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வாயில் வெத்தலை போட்டு பேசி அது கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வருவாவோ போவாவோ அப்படின்னு பேசுவாங்க தஞ்சாவூர். திருநெல்வேலியில் ஒரு தமிழ் இருக்கேன். என்னலே சொல்லுத, சைக்கிள் எடுத்து சமட்டிலே ஒழுங்கா தண்ணியை கோரி வாழையை குடிக்கணும் அப்படிம்பாங்க. வயிறு வலிக்கிறது அப்படின்னு சொல்லுங்க திருநெல்வேலிக்காரரை. வயிறு வலிக்கி அப்படிம்பாங்க. வலிக்கிறது வலிக்கி. சொல்வார்கள் சொல்லுவாக அப்படிமா. கேட்பார்கள் கேட்பாக. சொல்லி கொடுத்தேன் மாறிடுவேன், கேட்பாகன்றான். ஐயோ தெரியாமல் உனக்கு சொல்லி கொடுத்த நான் கெட்டு போயிடுவேன் போல. திருநெல்வேலி தமிழ். ஆனால் எங்கள் மதுரை தமிழ் இருக்க அது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸையும் கலந்து ஒரு டென்ஸில் பேசுகிறவே மதுரைக்காரன் தான். டே படிப்பியா அப்படின்னு கேட்டால் படிக்கிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். படிச்சுட்டேன் பாஸ்ட் டென்ஸ், படிக்க போகிறேன் ஃபியூச்சர் டென்ஸ். ஆனால் மதுரைக்காரனை தம்பி படிக்கிறியா, படிப்போம்ல அப்படின்னா. படிப்போம்லங்கிறதுக்கு அவன் படிக்கிறானா படிச்சுட்டானா படிக்க போகிறானா. மாமா பொண்ணு கொடுப்பியா, கொடுப்போம்ல அப்படின்பாரு. கொடுப்பாரா இல்லையா கண்டே பிடிக்க முடியாது. யார் மனசையும் புண்படாத ஒரு டென்ஸு உலகத்திலே கண்டுபிடிச்சவன் மதுரைக்காரன் தான். அந்த மதுரை சங்கர் 4 பேர் ரொம்ப அருமையாக பேச வந்திருக்காங்க. இதுவரைக்கும் எல்லா புத்தக திருவிழாவிலையும் எங்களுக்கு ஒரு பொன்னாட ஒரு நினைவு பரிசு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு காக்கி பையி கொடுத்தாரு. அது உள்ளுக்கு என்னன்னா கருவினுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பெட் கவர். பல ஊர்களில் எங்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பாங்க. திருநெல்வேலியிலலாம் அண்ணன் அவர்களுக்கு இந்த சால்வைக்கு பதிலாக இருட்டுக்கடை அல்வா நடுவர் அவர்களுக்கு 1 கிலோவும் பேச்சாளர்களுக்கு 1/2 கிலோவும் வழங்கப்படுகிறது அப்படின்னு அல்வா கொடுப்பாங்க. கடம்பூரில் போலியை அவிச்சு கொண்டு வந்து மேடையில் கொடுத்தாங்க. பத்தமடன்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அங்கே போனால் பாயை கொண்டு வந்து எனக்கு மேலே எப்படியோ சுருட்டி போட்டு போட்டோ எடுத்து, சால்வைக்கு பதிலாக பாயை நடுவர் அவர்களுக்கு சுருட்டுகிறோம் அப்படின்னு போட்டான். நான் காலையில் வீட்டுக்கிட்ட இறங்கி காரில் இருந்து பாயை தூக்கிட்டு இப்படி மேலே போகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கிழவிக லியோனி எங்கே போயிட்டு வர்றாரோ பாயோட போவாங்க போல இருக்க ராத்திரி போகிறேன் பாவம் அந்த புள்ள அப்படின்ட்டு என் வீட்டுக்காரமாக்கு அது இரங்கல் வாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாய் எடுத்துக்கிட்டு எங்கேயோ நான் போயிட்டு வந்தேன்ட்டு. பத்தமடையில் பாய். சிவகாசியில் என்ன பண்ணிவிட்டேன், அண்ணன் அவர்களுக்கு சால்வைக்கு பதிலாக இந்த வெடி மாலையை மாணிக்க மாலையாக சூட்டுகிறோம்ட்டு சீனி வெடி, அந்த வெடி, இந்த வெடி எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக போட்டு இதை நிகழ்ச்சி முடியும் வரை அண்ணன் அணிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்ட்டு பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் போட்டே உட்கார சொல்லிட்டான்.
முன்னால் ஒருத்தன் பீடி பற்ற வைக்கிறதுக்கு தீப்பெட்டி எடுத்து இப்படி உரசுனான். அவன் சுண்டுனான்னா எனக்கு அதுதான் கடைசி நிகழ்ச்சி. அப்படி ஒரு நினைவு பரிசு நாங்கள் வாங்கியிருக்கோம்.